எதிர்நீச்சல் சீரியல்ல எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எப்படி இந்த மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு ஆதி குணசேகரன்? என்ன திருட்டு வேலை பண்ணியிருப்பாரு? அப்படிங்கிற மாரி ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்புக்கரசி ஏற்கனவே சும்மாவே ஆடும். இப்போ லீகலாக மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதோட ஆட்டத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாங்க. தர்ஷன் தான் என்னோட புருஷன் லீகலாக அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் தர்ஷனையும் பார்கவியையும் பிரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அலைஞ்சிட்ருக்கு. அதுக்கு தோதா பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் இடையிலேயே 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த டைமில் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க ரேணுகா. அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, ஓகே, எப்படியாச்சும் தர்ஷனையும் பார்கவியையும் சண்டை போட்டு பிரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தர்ஷினி சொல்லுவாங்க, கொஞ்ச நாளைக்கு தர்ஷா நீ போய் வெளியே உன் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்துட்டு வா, நாங்கள் பார்கவியை பத்திரமா பார்த்துக்குறோம், இப்போதைக்கு வேறு ஐடியா எதுவும் தெரியலை, இதுதான் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷனை கிளம்பி போக சொல்லுவாங்க. தர்ஷன் கிளம்பி போகிறப்ப ஆதி குணசேகரன் கேட்பாரு, எங்கடா போகிற அப்படின்ட்டு. உங்களை தான் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, நீ எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு தர்ஷன் சொல்லுவாப்புல, மருமகளை தான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, என்ன சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த உரிமை இல்லைன்னு சொல்லுவார். அதுக்கு இந்த வீணா போன கதிர் இருக்கான் பாருங்க, அவன் கொஞ்சம் திமிரா பேசுவான். அதான் உங்கள் புருஷன் பொண்டாட்டி சண்டையை தான் பார்த்தோமே அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு தர்ஷன் நல்ல செருப்படி கொடுக்குற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருப்பார். நீங்களும் தான் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட ஏதாச்சும் கேட்டிருக்கேனா, உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்படி பேசிகிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா போலீஸ் வராங்க. போலீஸ் இங்கே யார் தர்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அதுக்கு ஆதி குணசேகரன், நீங்கள் வந்த விஷயம் எனக்கு என்னன்னு தெரியும், நீங்களே இவங்கள்ட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லவும் போலீஸ் தர்ஷன் கிட்ட சொல்கிறாங்க, நீ என்னப்பா நீ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வச்சிருக்கியாமே, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல சட்டப்படி, உனக்கு அன்புக்கரசி தானே பொண்டாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தர்ஷன், இல்லை பார்கவி தான் என்னோட பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, ரேணுகாவும் நந்தினி எவ்வளவோ சமாதானம் பண்ணுவாங்க, ஆனால் போலீஸ்கிட்ட பேச முடியாது. உடனே நந்தினி சொல்லுவாங்க, பார்கவி தர்ஷனோட பொண்டாட்டி இல்லை, என்னோட சொந்தக்கார பொண்ணுன்னு. உடனே அந்த ஆதி குணசேகரன் மூஞ்சில் ஒரு வெறியை பார்க்கணுமே, என்னடா இவ இப்படி சொல்லிட்டாலே, இவ இப்படி சொல்லுவான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, ஆனால் இவ இப்படி சொல்லிட்டாலே அப்படிங்கிற மாதிரி ஆதி குணசேகரனுக்கு தோணியிருக்கும். எப்படியோ நந்தினி ஒரு வழியாக பேசி பார்கவியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாத அளவுக்கு வச்சுருவாங்க. இப்போ அடுத்து இங்கே என்ன நடக்க போகுது அப்படி தாங்க தெரியலை. ஆனால் இந்த ஆதி குணசேகரன் சும்மா இருக்க மாட்டார். பார்கவியை எப்படியாச்சும் வெளியே அனுப்புறதுக்கு இந்த அன்புக்கரசி மூலமாக தர்ஷனுக்கு டார்ச்சல் கொடுப்பாரு. தர்ஷனுக்கு டார்ச்சல் கொடுக்குறப்ப தன்னால் தர்ஷனும் பார்கவியும் சண்டை போட்டுப்பாங்க. இதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் அடைஞ்சு, ஏற்கனவே இந்த பார்கவி நான் வீட்டை விட்டு போகிறேன், என்னால் தான் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பார்கவியை தன்னால் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஜனனி தென்காசி போகிறதுக்காக ஒரு காரை பிடிச்சி போயிட்டுருக்காங்க. இதில் ராமசாமி மெய்யப்பன் ஃபோன் பண்ணிவிட்டு, என்ன ஜனனி, உன் புருஷனை காப்பாற்ற போறியா இல்லை உன் புருஷனை காப்பாற்றுறதுக்காக இருக்கிற ஆதாரத்தை எடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜனனி அழுதுகிட்டே, இல்லை நான் வீடியோ ஆதாரத்தை எப்படியாச்சும் கொண்டு வந்து தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த டிரைவருக்கு மனசு கேட்கலை. ஜனனி அழுகுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்கிறனால அவர் நான் உன்னை ஒரு தங்கச்சியாக நினைக்கிறேம்மா, நீ என்னை ஒரு அண்ணனும் நினச்சிக்கோ, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடும்பாங்க. இருந்தாலும் ஜனனிக்கு சக்தி மேலே இருக்கிற லவ்னால அந்த வீடியோ சக்தி அந்த கட்டி போட்ட அந்த வீடியோவை ஃபோனில் பார்த்துக்கிட்டே வராங்க. எப்படியோ ஒரு வழியாக தென்காசிக்கு போயிடுவாங்க. அந்த டிரைவர் மூலமாக தான் ராணா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுதுங்க. டிரைவர் இங்கே தென்காசியில் உனக்கு யாரையும் தெரியாதாம்மா, வாம்மா எனக்கு ஒருத்தரை தெரியும், நான் அவர்கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஜனனியை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. கடைசியில் ஜனனி கூட்டிகிட்டு போகிற ஆள் தான் ராணாவாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் சக்தி ராமேஸ்வரத்தில் தான் ராணாவை தேடி போனார். ஆனால் ராமேஸ்வரத்துலேருந்து சக்தி எப்படி தென்காசி வந்திருப்பார்? தென்காசியில் தான்
ராணா இருக்காருங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சக்தி வந்தப்போ தான் ராமசாமி மெய்யப்பன் வந்து சக்தியை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கலாம் அப்படின்னு தாங்க தோணுது. அப்புறம் டிரைவர் மூலமாக தான் சக்தி ஜனனி வந்து சக்தியை காப்பாற்றிடுவாங்க. அப்போ தான் ராணா வந்துட்டு நீங்கள் யார் என்னன்னு கேட்குறப்ப தான் நாங்கள் உங்களை தேடி தான் வந்தோம், ஆதிகுணசேகரன் தம்பி நான் தான் அப்படின்னு சொல்லி சக்தி, ஜனனி, ராணா இவங்க 3 பேரும் வந்து தாங்க ஆதிகுணசேகரனோட கொட்டத்தை வந்து அடக்க போகிறாங்க. எப்படியும் இந்த எபிசோடு வரத்துக்கு பல மாதங்கள் ஆகும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். இதை பற்றிய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.